இன்னொரு கதை சொல்லட்டும். கிகோர் இது ஒரு ஆர்மேனியன் ஸ்டோரியில், ஆர்மேனியாவில் நிறைய கதைகள், அங்கே நிறைய சிறுகதைகள், நிறைய மனதை பார்த்த கதைகள்லாம் ஆர்மேனியன் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கதை, ஒரு சோவியத் இலக்கியத்தின் உணர்வுபூர்வமான காவியம்னு சொல்லப்படுகிற கிகோர் பற்றி தான் நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினச்சேன். இப்போ இதை எழுதுனது ஹோவன்ஸ் ஜுமேனியன் அப்படிங்கிற ஒரு ஆர்மேனியன் ரைட்டர். இந்த கிகோர் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கிறது அந்த ஒரு பையன், 12 வயது சிறுவன். அவனுடைய அந்த கிராமம் இருக்குல்ல, இந்த ஆர்மேனியன் இதில் நாட்டில் அவனுடைய கிராமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹில்ஸ் இருக்கு இல்லையா, அது மலை பிரதேசத்துக்கு நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும் இல்லையா, வேலி, அதுதான் ஊர். ஒரு 10 வீடு 15 வீடு இருக்கிற அளவு தான் அந்த கிராமம். அவங்களுக்கு அந்த சின்ன சின்ன பயிரிடுறது, சின்ன சின்ன வேலைகள் செய்கிறது, அப்படிங்கிறது அந்த உலகம். அவனுக்கு கிகோருக்கு அந்த மலையை தாண்டி எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவனுக்கு அந்த மலைக்கு அப்பால் என்ன இருக்குது எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்க அப்பா அம்மா, அவன் தங்கச்சி அவங்க மேலெல்லாம் ரொம்ப அன்பு கொண்ட ஒரு பையன். அவனுக்கு ஒரு 12 வயது ஆகும் பொழுது அவங்க அப்பா என்ன நினைக்கிறாருன்னா, கிகோர் நீ இப்போ இளைஞ ஒரு முக்கியமான பொறுப்பு எடுக்க போறேன்னு ஒரு நாள் அவனுக்கு சொல்கிறாரு. அது குழந்தை தானே, 12 வயசானாலும் கிகோர் ஒரு குழந்தை தான். எங்கே உன்னை இங்கே இருந்து இந்த வேலி தாண்டி, அப்படி இந்த பள்ளத்தாக்கை தாண்டி அந்த இறங்கினா ஒரு பெரிய நகரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நகரத்தையெல்லாம் அவங்க இது வரைக்கும் அவன் கேள்விப்பட்டதுன்னா பார்த்தது இல்லை. அந்த நகரத்துக்கு உன்னை கூட்டு போவா அப்படிங்கும்போது அவனுக்கு பெருத்த சந்தோஷம் ஏற்படுகிறது. ஆனால் அவங்க அப்பாவுடைய நோக்கம் என்னன்னா, அவனை கொண்டு போய் ஒரு இடத்துல வேலைக்கு விட்டுறலாம், அந்த வருமானமும் தன் குடும்பத்தை காப்பாற்றணும்னு அவர் நினைக்கிறாரு. அது போன்ற சில நபர்கள் அது மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. அவனுக்கு தெரியாது அவன் அந்த கிராமத்தை விட்டு போறதுங்கிறது, நகரத்தை பார்க்க நம்ம அப்பா கூட்டு போறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க அப்பாவோட கிளம்பலான்னு சரின்னு சொல்றான். மறுநாள் அவன் தாயெல்லாம் அவனை கட்டி அணைத்து அழுது உச்சி முகர்ந்து அவனை அனுப்புறாங்க. இந்த மாதிரி போயிட்டு வான்னு. இல்லைப்பா, நான் நகரத்தை தானே பார்க்க போறேன், ஏன் அழுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். அவன் தங்கை சொல்றான், அண்ணா வரும்போது எனக்கு ஒரு பொம்மை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றான். அவனும் அந்த பொம்மை வாங்கிட்டு வரேன்னு சொல்றான். இவனுக்கு ரொம்ப அது ஒரு பெரிய த்ரில்லா இருக்கு அவனுக்கு. என்னன்னா, அந்த எப்பவுமே அவன் விளையாண்டுக்கிட்டு இருந்த அந்த எல்லை, அந்த மலை, அந்த அந்த ஏற தொடங்குற இடம், அதுலேருந்து ஏற அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. அவன் ஊர் இப்போ கீழே போயிட்டு இருக்கு. அவன் மலை மேலே ஏறி உச்சியிலேருந்து பார்க்குறான். அவன் ஊரே தெரியுது. அவன் ஊரை அந்த ஆங்கிள் அவன் பார்க்கல. இப்போ ட்ரோன் அப்படி சொல்றோம் இல்லையா, கழுகு பார்வை சொல்றோம் இல்லையா, அந்த ஆங்கிள் அவன் ஊரை பார்க்கல. அவனுக்கு அவன் ஊர் பார்த்தா அழகா இருக்கு. நம்ம ஊர் அம்மா தெரியுறாங்க பாருங்க, அங்க நிக்கிறாங்க, இந்த மாதிரி தங்கச்சி தெரியுறாங்க பாருங்கன்னு சொல்லி அவன் ஆனந்தப்படுறான். அதுக்கப்புறம் சரி வா நம்ம போகலான்னு அவங்க அப்பா கூட்டிட்டு போறாரு. ஒரு நீண்ட டிராவல், ஒரு நடைபயணம், ஒரு நாள் ஃபுல்லா நடந்து ஒரு நகரத்தை அடையிறாங்க. அது பயங்கரமான பனிக்காலம், அந்த நகரத்துல எங்க பார்த்தாலும் இந்த எல்லாரும் அந்த ஸ்வெட்டர்லாம் அணிஞ்சு அப்படிதான் இருக்காங்க. ஏன்னா அந்த பகுதி எப்பொழுதுமே பனி அதிகம் நிறைந்த பகுதி. அப்போ ஒரு கடையில் கொண்டு போய் கிகோரை அவங்க அப்பா கடையில் ஒரு ஓனர்கிட்ட போகிறாரு. இது மாதிரி என் பையன் அப்படிங்கிறாரு. கவலைப்படாதீங்க, உங்கள் பையனை பெரிய ஆளாயிடலாம், இங்கே வர்றவங்கெல்லாம் நல்லா வியாபாரத்தில் கற்றுக்கிட்டு பெரிய ஆளாயிடுறாங்க அப்படின்லாம் பயங்கரமாக பாசிட்டிவாக அவர் பேசுகிறார் அந்த கடை ஓனர். அந்த கிகோர் அங்கே உட்காந்துக்கு இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவன்கிட்ட சொல்லாமலேயே போயிடுறாரு. அவனுக்கு தெரியாது ஆக்சுவலாக அப்பா விட்டுட்டு போக போகிறாரு அப்படிங்கிறது, அவனை விட்டுட்டு போக போகிறாருன்றது தெரியாது. கிகோர் முத்து பார்த்து திரும்பி பார்க்குறான். அப்பாவை காணுன்னதும் அவனுக்கு ஒன்றும் புரியலை. எங்கள் அப்பா எங்கே சார்? எங்கள் அப்பா என்ன, நீ இருப்பா, வா இவங்க கடையிலே இரு, ஜாலியாக இருக்கும், அப்பா வருவார், கூப்பிட்டு போவார், சரி வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் அந்த கடைக்காரர் ஓரளவு அன்பாக பேசுகிற மாதிரி இருந்தால் கூட அந்த கடைக்காரர் மனைவிக்கு இந்த கிகோரை பிடிக்கல. பார்த்ததும் பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா, அவன் ஏழை, அவன்கிட்ட எதுவும் இல்லைங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். அவன் இப்போ அவனே ஒரு குழந்தை, அவன் வீட்டிலே எந்த வேலையும் செஞ்சது கிடையாது. இப்போ அந்த குழந்தைய போட்டு படுத்த ஆரம்பிக்குது அந்த அம்மா. பயங்கரமாக வேலை கொடுக்குது, திட்டுது, ஒவ்வொரு நாளும் அவனை அடிக்குது, பயங்கரமாக திட்டி. இப்போ அவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்ம எங்கேயோ ஒரு அனாதை மாதிரி மாட்டியிருக்கோங்கிறது அவனுக்கு சொல்லவும் தெரியல, கன்வே பண்ணவும் தெரியல. அவன் என்ன பண்ணணும்னு புரியாமல் அந்த குழந்தை ஒவ்வொரு நாளும் முடங்கி படுத்திருக்கான். சில நாள் அடிச்சு போடுறா, சுட்டர்றா, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கா. கேட்டால் ஏன் அந்த பையன் தான் வேலை செய்கிறானே, ஏமா அடிக்கிறேன்னு அந்த கடை நபர், அந்த முதலாளி கேட்கும்போது, எனக்கு அவனை பார்த்தா பிடிக்கல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது முன்னாடி நிற்கிறான், அவனை போக சொல்லுங்கன்னு திட்டிக்கிட்டே இருக்காது. ஒரு கட்டத்தில் நிறைய வேலை செஞ்ச பிறகு அவனுக்கு பைசாவும் கொடுக்கல, ஒன்றுமே கொடுக்கல. அவனுக்கு சம்பளம் கிடையாது, சோறு அதுவும் அரைக்குறையாக போடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் கடைக்கு கூட்டு வந்தாரு. சரி நீ கடையில் படுத்துக்கோ. பகல் நேரத்தில் அவனுக்கு என்ன வேலைன்னா,
அந்த கடையுடைய விளம்பர பலகை, சேல், அந்த வியாபார இதெல்லாம் இருக்கும் இல்லையா, டீட்டெயில்ஸ்லாம் இருக்குல்ல, அதை ஷோல்டரில் தொங்க விட்டு அந்த ரோட்டில் ஒரு போர்டு ஏற்றி அந்த பனி காலத்துலேயும் கையை நடுக்கிற பனி அவன் நின்றுக்கிட்டு இருப்பான். அந்த நின்றுக்கிட்டே இருப்பான் அந்த கடை. அந்த பையன் அவன் கை வலிச்சாலோ கால் வலிச்சாலோ அவன் வரவே கூடாது. சாப்பிட்ற வரைக்கும் கத்தி கத்தி மக்களை கூப்பிடணும். அப்புறம் உள்ள வேலை இருந்தால் உள்ளே கூப்பிட்டு வேலை கொடுப்பாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நசுங்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு வந்து அவனால் வந்து இந்த உலகம் புரியலை, அவனுடைய வாழ்க்கை எங்கே இருந்தோ வந்துட்டோம் புரியல. அதுக்கப்புறம் சம்பளமும் கொடுக்கல, அவனுக்கு செலவு பண்ணவும் காசு இல்லை. ஒரு நாள் அந்த போர்டை வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவனுடைய ஊருக்கார் ஒருத்தரை பார்த்துட்டான். அவர் நடந்து வந்துகிட்டு இருந்தார். இந்த 10-15 குடும்பம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு ஊருக்கார் பார்த்ததும் சித்தப்பா பெரியப்பா நம்ம ஓடுவோம்ல, அது பெரிய சந்தோஷமா இருக்கும். எனக்கெல்லாம் வந்து ஸ்கூல்ல படிக்கிறப்ப ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுருவாங்க. அப்ப அந்த ஒரு நாள் அந்த ஃப்ரீ வாக் அப்படின்னு விடுவாங்க எங்க படிக்கிற ஸ்கூல்ல. ஒரு 3 hours வெளியே வரலாம். அப்படி வரும்போது உறவினர்கள் யாராவது பார்த்து அந்த கிராஸ் ஆனாங்கன்னா உலகத்திலேயே நம்ம பிடிச்ச சந்தோஷமாயிடும். அந்த அப்போல்லாம் அந்த ஹோம் சிக்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதனால இப்போ இந்த குழந்தைக்கு என்ன தோணும் அப்படின்னா, அந்த ஓடி போய் ஏய் இங்கேதான் இருக்கியாடா, நல்லபடியாக வியாபாரம் பண்ணுறா, அவங்க அப்பா உன்னை நம்பி கொண்டாந்து விட்டுட்டு போயிருக்கான்னு சொல்லி பேசிட்டு உங்கள் அப்பாட்ட சொல்கிறீங்களா, என்னை வந்து கூட்டிகிட்டு போக சொல்கிறீங்களா என்னப்பா அப்படின்னு சொல்கிறான். நான் சொல்கிறேன்டா, நீ இப்போ இரு, கொஞ்ச நாள் சமாளி, வா ஏதாவது சம்பாரிச்சிட்டு வாடா. ஆனால் அந்த பையனுக்கு புரியாத சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவன் சம்பளம்னு அந்த ஆள் தரமாட்டேங்கிறான். இப்போ என்ன பண்ணா, தங்கச்சிக்கு பொம்மை வாங்க காசு இல்லை. ஒரு நாள் கேட்குறான், காசு கொடுங்க தங்கச்சிக்கு பொம்மை வாங்கினேன், பொல்லையர் நட்டிக்கிறான். ஏன்டா அவனை சோறு போடுறதே பெருசு அப்படின்னு சொல்லி. இப்போ அவனுக்கு என்ன பண்ண தெரியாம அந்த கடையில் வேஸ்டா துணி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து சுற்றி தங்கச்சிக்கு ஒரு பொம்மை செஞ்சுக்கிட்டே இருக்கான். அவளுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல. அவனுக்கு என்ன, நம்ம எப்படியா ஊருக்கு போயிடணும் ஆசையாக. அவனுக்கு என்னன்னா, இனி வேண்டாம் அந்த நகரமே, நம்ம ஊருக்கு ஓடிடுவோம், ஊருக்கு போயிடுவோம், இனி இந்த உலகம் நமக்கு வேண்டாம், இது மிக கொடுமையா இருக்கு, மனுஷங்களே இல்லாத அந்த இயற்கை எவ்வளோ அழகா இருந்தது, இவ்வளோ மனுஷன் இருக்கிற தெரு வந்து எவ்வளோ பயமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் உடல் நலிவுட்டுக்கிட்டே இருக்கு. அந்த பையனுக்கு அந்த பனி தாங்கலை, அந்த உணவு சரியா இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பையனுக்கு உடம்பு இதாகி நைட்டெல்லாம் நடுக்கிக்கிட்டே படுத்திருக்கான். இப்போ அந்த கடைக்காரர் வந்து பார்க்குறான், இந்த சில அடிமாடுகள்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, சில மாடுகள் பால் ஏதோ ஒன்று கிடந்தா சரி இனி யூஸ் இல்லைன்னு சொல்லி அடிமாட்டுக்கு விட்டுருவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த கடைக்காரன்ட்ட அவனை கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் போட்டுருவான், ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். அந்த பையனை அவன் அங்கே கிடக்கிறான். இப்போ யதார்த்தமாக அவங்க அப்பா அங்கேருந்து வந்துடுறாரு, பையனை தேடி வர்றாரு. வந்து அந்த கடைக்கார்ட்ட கேட்டால், அதெல்லாம் தெரியாது, அவன்லாம் பையன்லாம் வச்சுக்க வேஸ்டியா, என்னத்துக்கு அவெல்லாம் வேஸ்ட், கடுமையாக அந்த முதலாளி ஃபர்ஸ்ட் பேசுனதுக்கு இப்போ பேசுனது மிக கொடுமையாக இருக்கு. சார் பிள்ளைய எங்கன்னாவது காட்டுங்க சார், நான் கூட்டு போயிடுறேன் அப்படின்னு அவர் வருந்துறாரு. இதான் கிடக்க ஹாஸ்பிட்டலில் போய் பாருன்னா, போய் தேடி போனால் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரி, நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி அங்கே ஒரு ரொம்ப ஏழைகளுக்கான மருத்துவம் பார்க்குற இடமா இருக்கிற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல். அதுக்குள்ளே போனால் அந்த கடைசியில் அப்படியே அந்த பையன் சுருண்டு சின்ன துணிக்குள்ளே சுருண்ட மாதிரி கிடக்குறான். போய் பார்த்தா கிகோர்னு எழுப்புறாரு. அவன் அப்பாவை பார்த்தா அவனுக்கு பயங்கரமான சந்தோஷம். அப்பாவை பார்த்த உடனே சந்தோஷம். கையில் இன்னமும் அந்த பொம்மையை பிடிச்சிக்கிட்டே இருக்கான். தங்கச்சிக்கு பண்ணியிருந்தான் இல்லையா, அந்த பொம்மையை பிடிச்சிட்டு அப்பா அப்படின்ட்டு, இதுதான் நம்ம என் சிஸ்டருக்கு பண்ணதுன்னு காமிக்கிறான், என் தங்கச்சிக்கு பண்ணது அப்படின்னு காமிக்கிறான். மறுநாள் கிகோரின் தந்தை அவனது உடலை அடக்கம் செய்து விட்டு அந்த கிராமத்தை விட்டு நகரத்தை விட்டு புறப்பட்டார். கிகோரை வந்து அங்கேயே சமாதியாக்கிட்டு கிளம்பிட்டார் அப்படின்னு அந்த கதையை முடிப்பார். அவன் இறந்து போயிட்டான். அதோட அந்த பையனுடைய அதை எனக்கு படிக்கும்போது எனக்கு பகீர்ன்னு இருந்துச்சு. அவர் எங்க முடிக்கிறாருன்னா, மறுநாள் கிகோரை அடக்கம் செய்து விட்டு அவன் சொந்த கிராமத்திற்கு அப்பா போறாரு. இப்ப அம்மாவுக்கு என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. அந்த மலை உச்சியில ஏறுறாரு. அவங்க அம்மா கிராமத்து அடியில வெயிட் பண்ணி நிக்கிறான். மகன் வர போறான், அவர் தங்கச்சி எல்லாம் நிக்கிறது அவருக்கு தெரியுது. அவர் கையில் வந்து கிகோர் கொடுத்த அந்த பொம்மை மட்டும். இதை நான் ஒரு இரவு நேரம் படித்தோடனே கதை கரெக்டாக வந்து அப்பா பார்க்கும்போது அப்பாவை பார்த்து சந்தோஷத்தில் அப்படி இதாக இருப்பான். சந்தோஷம் மறுநாள் அப்படின்னு அடுத்து ஆரம்பிப்பார். கிகோரின் உடலை அடக்கம் செய்துவிட்டு அவங்க அப்பா கிளம்பிட்டாருன்னு. எத்தனை லட்சம் பேர் இந்த நிலைமையில இன்னைக்கு இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வேற. அந்த எழுத்தாளன் எங்க நெஞ்சில அடிக்கிறான்னா அந்த இடத்துல அடிக்கிறான். அதோட அதை திரும்ப திரும்ப வாசிக்கும் போது எனக்கு தோணும். இப்ப நான் அதை ரீட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். அப்பா கிகோர், நான் பக்கத்துலதான் இருக்கேன் செல்ல மகனே, நான் உன்னை திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு போகத்தான் வந்திருக்கேன் மகனே. நீ வரும் வரை உன்னுடைய அம்மா காத்துக்கிட்டு இருக்கா, ஜெனி கெலோ எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்காங்க.
நாம ஊருக்கு போயிடலாம் மகனே, நம்ம திரும்ப போகலாம். ஹம்போங்கிறது அவனுடைய அப்பா இவ்வாறு கூறிய வேளையில் கிகோரின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. அவனது வதனத்தில் அழகான புன்னகை ஒன்று உதித்தது. அம்மா ஜெனி, கெலே, அப்பா என்று கிகோர் மகிழ்ச்சியாக முணுமுணுத்தான். அதாவது ஜெனி, கெலேனா தங்கச்சிகள், அங்கே அப்படியே முடிக்கிறார். அம்மா, ஜெனி, கெலே, அப்பா என்று கிகோர் மிகுந்த மகிழ்ச்சியோடு முணுமுணுத்தான். அடுத்த பக்கம் நிறைவு. 2 நாட்களுக்கு பின்னர் ஹம்போ மீண்டும் ஊருக்கு போய் கொண்டிருந்தார். அவர் திப்லிஸ் நகரத்தின் பொது மயானத்தில் கிகோரை அடக்கம் செய்திருந்தார். ஊருக்கு போய் கொண்டிருந்த ஹம்போவின் கையில் ஒரு மூட்டை இருந்தது. அதில் கிகோர் அணிந்திருந்த ஆடை இருந்தது. அவனது அம்மா இதை அரவணைத்துக் கொண்டு அழக்கூடும். கிகோரின் களிசான் பையில் அவன் வைத்திருந்த கைக்குட்டை அவருக்கு கிடைத்தது. அந்த கைக்குட்டைக்குள் வண்ண வண்ண பொத்தான்கள், வெள்ளி கடாதிகள், அழகான ரிப்பன் துண்டுகள் இருந்தன. கிகோர் தன் தங்கிக்கு கொடுக்க வைத்து சேகரித்தவர். ஹம்போ ஊருக்கு திரும்பி போகும்போது அனைத்துமே அவருக்கு திரும்பவும் நினைவுக்கு வந்தன. அந்த பாதை நெடுகளும் கிகோரை திப்லிஸ் நகரத்துக்கு அழைத்து வந்த நாட்கள் நினைவுக்கு வந்தன. அவனை கூட்டி போய் நெடுங்காலம் ஆயிருக்கவில்லை. இந்த இடத்தில் தான் அவன் அப்பா என்னோட கால் வலிக்குது என்றான். இந்த மர நிழலில் தான் அவர்கள் சற்று நேரம் ஓய்வெடுத்தார்கள். இதெல்லாம் வரும்போது அவன் கடந்து வந்த பாதை. இதோ இந்த இடத்தில் தான் அப்பா எனக்கு தாகமா இருக்கு என்றான். அவர்கள் நீரருந்திய ஊற்று இப்போதும் இருக்கிறது. அந்தந்த இடங்களில் அனைத்தும் இப்போதும் இருக்கின்றது. அவன் மாத்திரம் இல்லை. அவர் மலை உச்சியை அடைந்து மீண்டும் ஊரை பார்க்கிறார். அங்கிருந்து இங்கு நின்றுதான் கிகோர் கூச்சலிட்டது நினைவுக்கு வந்தது. கிகோரின் ஞாபகங்கள் ஹம்போவின் இதயம் கவலையால் கனத்திருந்தது. அவர் வானத்தை பார்த்தார். இப்ப நீ எங்கேயாவது இருந்து கொண்டு எங்களை பார்த்து கொண்டிருப்பாய் கிகோர் என்று முணுமுணுத்தார். ஹம்போ ஊர் எல்லையை நெருங்கிய வேளையில் வீட்டார் அனைவரும் ஊர் எல்லையில் காத்திருக்கிறார்கள். அவரது மனைவி மிகிச், முசி, ஜெனி, இவரோட கெலவும் அம்மாவின் கையில் இருந்த அந்த குழந்தையும் ஹம்போவை தொலைவில் கண்டபோதே கூச்சலிடத் தொடங்கியது. கிகோல் எங்க இருக்க கிகோல்? அதோடு கதை முடியும்.